Welcome friends, Ugtrb Chemistry Previous Year Question Discussion 2023 series la இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 80. To prepare the colloidal solutions, the dispersed particles should be within the size range. Option A 10 millimicron to 200 millimicron. Option B 1 millimicron to 2000 millimicron. Option C 1 millimicron to 200 millimicron. Option D 10 millimicron to 20 millimicron. ஓகேங்களா? இப்போ இந்த क्वेश्चन எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 6 கொலாய்ட்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா size range of the dispersed particle. Dispersed particle is nothing but colloidal particles. Direct question தான். ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு வேல்யூஸ் that means இங்க வந்து நமக்கு மில்லிமைக்ரான்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, சில புக்ல வந்து நானோமீட்டர்ல கொடுத்திருக்கலாம், சில புக்ல வந்து ஆம்ஸ்ட்ராங்ல கொடுத்திருக்கலாம். இதையும் நம்ம கம்பேரிட்டிவா எழுதி வச்சு படிச்சிட்டோம்னா டைரக்ட் क्वेश्चन இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா ஈஸியா நம்மளால ஆன்சர் பிக் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதோட டைரக்ட் ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1 மில்லிமைக்ரான் டு 200 மில்லிமைக்ரான் தான் இதுக்குள்ள கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. 18th क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. Next question 81. H plus aqueous plus electron gives half H2 gas is an example of dash. Option A metal ion electrodes. Option B chloride electrodes. Option C oxygen electrode. Option D gas electrode. Very simple question தான் கேட்டிருக்காங்க. இந்த question எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 6 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள், இப்போ இங்க ஒரு எலக்ட்ரோட் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க, இது எதோட எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. இங்க ஈஸியா இத வந்து ரிஜெக்ஷன் மெத்தட்லயே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க மெட்டல் அயன் எலக்ட்ரோட்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஏதாச்சும் மெட்டல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கா பாருங்க. ஒன்லி ஹைட்ரஜன், ஓகே, அண்ட் தென் எலக்ட்ரான். சோ மெட்டல் அயன் எலக்ட்ரோட் வருமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. we can neglect this. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க குளோரைடு எலக்ட்ரோடு. குளோரைடு எலக்ட்ரோட்னாவே கண்டிப்பா அங்க குளோரின் பிரசன்ட் ஆயிருக்கணும். here there is no chlorine, so this also rejected. நெக்ஸ்ட் பாருங்க ஆக்சிஜன் எலக்ட்ரோடு. ஆக்சிஜனே இல்ல. சோ இத வச்சு நம்ம ஈஸியா இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அப்ப இது என்ன ஹைட்ரஜன் கேஸ் aqueous to gas. சோ this is gas எலக்ட்ரோடு தான் ஆப்டான ஆன்சர் ஃபார் 81. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எலக்ட்ரோடோட டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் என்னென்ன இருக்கு, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு என்ன, அப்போ ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ற எலக்ட்ரோட்ஸ் என்ன, அதோட எலக்ட்ரோடு ஈக்குவேஷன், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டோம்னா டைரக்ட் क्वेश्चनல சிம்பிளா அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ அப்ப 81க்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேஸ் எலக்ட்ரோடு. நெக்ஸ்ட் क्वेश्चन 82. What is the following statement does not apply chemis option? Option A form a unimolecular layer. Option B occurs at low temperature. Option C has a large heat of absorption. Option D depends on nature of absorbate and absorbent. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 6 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ கெமிஸ்ட்ரி ஆப்ஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் அப்சார்ப்ஷனை வந்து டூ டைப்பா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் பிசிக்கல் அப்சார்ப்ஷன், another one is chemical absorption. ஓகேங்களா? நம்மளோட क्वेश्चन இப்போ எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் அப்சார்ப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆல்சோ கால்ட் கெமிசாப்ஷன். ஓகே, சோ கெமிக்கல் அப்சார்ப்ஷன் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்கும் போதே பிசிக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் உடைய டிஃபரன்சியேஷன் கிளாரிட்டியா படிச்சிட்டோம்னா இந்த क्वेश्चन நம்ம ஈஸியா போட்டுடலாம். சோ கொடுத்திருக்கிற இந்த given statementல does not apply for chemisabsorption. அப்போ chemisabsorption உடைய ப்ராப்பர்ட்டி எது இல்ல அப்படினா கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் form a unimolecular layer. மோஸ்ட்லி chemisabsorption என்ன பண்ணும்னா unimolecular layer தான் ஃபார்ம் பண்ணும். அப்படியே ஆப்போசிட் physical absorption என்ன ஆகும்னா மல்டி லேயரை ஃபார்ம் பண்ணும். சோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா chemisabsorption உடைய one of the property. செகண்ட் பாயிண்ட் பாருங்க occurs at low temperature. physical absorptionக்கும் chemical absorptionக்கும் டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா இந்த லோ அப்சார்ப்ஷன் யாருக்கு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா physical absorption தான் வரும். chemical absorptionக்கு ஹை டெம்பரேச்சர் வரணும். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு உண்டான ஆன்சர். பட் மத்த ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். as a large heat of absorption கண்டிப்பா கெமிசாப்ஷனுக்கு லார்ஜ் ஹீட் ஆஃப் அப்சார்ப்ஷன் தான் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு லோ
இந்த மாதிரி கம்பேரிட்டிவாக படிச்சுக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த அட்சார்பேட் அண்ட் அட்சார்பென்ட். இதுவும் கரெக்ட் தான். கெமிக்கல் அட்சார்ப்ஷன் வந்து அட்சார்பென்ட்டையும் கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிச்ச இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கெமிக்ஸ் ஆப்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன் தான். ஸோ 82 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, occurs at low temperature. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.